நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றிருக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து தமிழர் உரிமைக்கு போராடுகிற நம்முடைய அண்ணனை வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும், அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற உள்ளுணர்வை பெறுகிறான். ஆனால் அதே தமிழன் கடல் கடந்து தாண்டி தாய்மண் தமிழர் நிலத்திற்கு வருகின்ற போது வேல்முருகன் வன்னியர், நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்துவன், நான் தேவர், நான் கள்ளர், நான் மறவர், நான் அகமுடியவர், நான் யாதவர் என்று தன்னை சாதியாக ஏற்றேன் என்று வேடிக்கை பார்க்கிறான். அதிலும் கூட இங்கே நான் நம்முடைய சகோதரத்திலே தெரிவித்து வந்தேன். நான் வாகனத்திலே அமர்ந்து வந்த போது சில உறவுகள் சிவகங்கை வீதிகளிலே வருகை தந்த போது வீடுகளில் இருந்தும் கடையில் இருந்தும் வெளியே வந்து வேகமாக எனக்கு கையசைத்தார்கள், வணக்கம் செலுத்தினார்கள். ஆனால் நாங்கள் வாழ்கிற வடதமிழ் நாட்டில் இந்த அரசியல் பண்பு, இந்த அரசியல் நெறிகள் அங்கு பின்பற்றப்படாது. அங்கு கட்சியாகத்தான் பார்ப்பான் அல்லது சாதியாகத்தான் பார்ப்பான். பிடிக்காத ஒரு சாதி ஊருக்கு போனா முறைப்பான், முடிஞ்சால் இடைஞ்சல் கொடுப்பான். இந்த நிலை அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சாதி மதங்களற்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற அரசியல் கட்சியாக இதை நான் உருவாக்கி இருக்கிறேன்.